எனக்குலாம் இருக்கு. உனக்கு நீ தான் உனக்கு தானே பிறந்த நாள், உனக்கு தான் பிறந்த நாள். எனக்கு 70 வயசு ஆச்சு. 70 வயசு ஆனா 100 வயசு ஆனா நீ எப்போதும் எனக்கு குழந்தை தானே. ஊட்டி விடுங்க, நீங்க 2 பேரும் ஊட்டி விடுங்க. நான் பிறந்தநாள் விளாக் தாங்க போக போகிறோம். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸு, பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ். பிறந்தநாள் குண்டானுங்கிறது பெரிய லெவலில் எனக்கு விருப்பமும் இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு விளாக் எடுத்து போடுவோமே அப்படிங்கிறது தான். என்னோடய வீட்டில் நேரம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது என்னென்னு பார்க்கணும். வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருப்பாள், பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் என்ன சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா வந்து சாக்லேட் வாங்க போயிருக்கா. எல்லோரும் காலேஜில் வந்து சாக்லேட் கொடுத்து பல நாள், சரி நம்ம சாக்லேட் கொடுக்குறாங்க நல்லா இருக்கா அதுன்ட்டு எங்கள் அப்பா சாக்லேட் வாங்க கொடுக்குறாப்புல. அப்படி போன வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டில் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அன்றைக்கி வந்து பெரிய எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் அன்னைக்கான பிறந்தநாள் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பார்ப்போம் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து என்னோடய தம்பி அஸ்வினோட பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்து இன்னும் கேக் வெட்டலை, அதனால் அவங்க டாடி இப்போ தான் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. அதை இப்போ வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவனை கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவோம், போய் பார்ப்போம். அஸ்வினே, ஒரு வருஷம் கீழே வாவேன். எதுக்கு? என்ன வீடியோல இருக்கு? சும்மா தான் ஒரு வருஷம் கீழே வாவேன். எதுக்கு சொல்லு? வாடா, ஒரு இதுடா, வாடா சொல்றா. வாடா ப்ளீஸ்டா, வாடா ஒரு 2 நிமிஷம் வா. போ அப்படி கீழே. என்ன சொல்லு? போடா. என்னது எனக்குலாம் இருக்கு. உனக்கு நீ தான் உனக்கு தானே பிறந்த நாள், உனக்கு தான் பிறந்த நாள். எனக்கு 70 வயசு ஆச்சு. 70 வயசு ஆனா 100 வயசு ஆனா நீ எப்போதும் எனக்கு குழந்தை தானே. வா கேக் குடிச்சு வா. சின்ன மெமரிஸ் தான். நீனே வைக்கணுமா? உள்ள இருக்கிற நிறையா கத்திரி போலதான். எத்திரிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஊரியா போதுவா? போது. Happy birthday to you. மாமா கிட்டக்க போ. அதை ஊட்டி விடு, அவனுக்கு ஊட்டி விடு. அதை வாங்கி அவனுக்கு ஊட்டி விடு. கேட்க கட் பண்ணி கேட்க. தாத்தா கூட ஃபஸ்ட்டு தாத்தாக்கு வந்து கேட்க கொடுத்து வாங்கிக்க. கேட்கு அவர் கையில கேட்க கொடுத்து அவர் கையில இருந்து ஊட்டிக்க வாங்கிக்க. சரி கேட்க அவர் கையில கொடுத்து நீங்க அவனுக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டி விடு தாத்தா. அஸ்வினுக்கு ஊட்டி விடுங்க. தாத்தா ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். போது அப்படியே அங்க உங்க மனைவி ஊட்டி விடுங்க. அப்படியே எடுக்கணும்டா, ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. நீங்க 2 பேரும் ஊட்டி விடுங்க. நீங்க ஊட்டி விடுங்க, மனைவி ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுதா? ஊட்டி விடுங்க, வாயில ஊட்டி விடுங்க.
அதிகமாக கொட்டிவிடா இப்படி எடுத்து நேரம் பாடுங்க அவ்வளோதானே அவ்வளோதான். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இப்போ தாங்க பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சுட்டு மேலே வரேன். இது நான் எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. எப்படின்னா ஏரியா பசங்களும் கேக் வெட்டலை, சரி காலேஜில் போகணும் ஒரு கேக் வெட்டலை, பெருசாக அதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் இருக்கும்ல, ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கேக் வெட்டினா அப்படி எப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியுங்கிறது தெரில. திடீர்னு கேக் வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது நமக்கா எனக்கா கேக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரில, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பேச வார்த்தை இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம நினைக்கலேன்னு ஒரு சின்ன வருத்தப்பட்டது இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படியோ கேட்டு எங்கள் அப்பாவோட போய் கொண்டு போயிடுச்சு. கேக் வெட்டவும் ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் என்னென்னா எங்கள் பெரியம்மா வேறு இப்போ தான் வந்திருந்தாங்க. எங்கேயோ திருச்செந்தூரம் எங்கேயோ போயிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அண்ணன் எல்லோரும், எங்கள் பாட்டி எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இது நடந்தது வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாள்லாம் இல்லை, 1000 ரூபா பிறந்தநாள்லாம் 1000 ரூபா. ஒவ்வொரு உள்ளெல்லாம் பிறந்த நாளைக்கெல்லாம் போய் கூப்பிடுவேன், இப்போ அப்போ தான் காசு கிடைக்கும். இப்போ வந்து 1000 ரூபா கிடச்சிருக்கு. இதில் போய் நீ நல்லா நாடு எங்கள் அண்ணனு டேய் மரியாதையாக வாங்கி தந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதோட நானும் அவனும் இப்போ பிறந்தநாளுக்கு போய் ட்ரீட் கேட்டேன், போய் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். முடிச்சுக்கிறேன்.